க்ளோரி பி டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தில, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில உங்களை வாழ்த்துகிறேன். அ இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசியாகணும். என்னது இது? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, யுத்தங்களும், யுத்தத்தின் செய்திகளும், சரியா? பஞ்சங்களும் எல்லாம் கேள்விகளும் வரப்போகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பைபிள்ல பார்த்தீங்கன்னா, அ இவைகளெல்லாம் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, வஞ்சிக்கப்படுவீர்கள், வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள்னும் போட்டிருக்கு. இன்னொரு வசனம் அங்கே அதே மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில அதன் முடிவுல போட்டிருக்கும். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு போட்டிருக்கும். மக்களே, கர்த்தருடைய வார்த்தையில எப்பவுமே மிக ஆழமான ஒரு பெரிய சத்தியம், பெரிய பயங்கரமான ஒரு ஸ்டோரி கூட உள்ள அடங்கியிருக்கும். பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு வானத்தில தேவ தூதர்கள் தன்னுடைய குணங்கள், தவறான குணங்களினாலே என்ன பண்ணாங்க? வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டார்கள். அவர்கள் எப்படி தள்ளப்பட்டார்கள்? தன்னுடைய அழகு எல்லாம் உரிந்து கொண்டு, கர்த்தர் அதனுடைய அழகெல்லாம் உரிந்து, சக்தியெல்லாம் உரிந்து, உயிரை கொடுக்கக்கூடிய சக்தியெல்லாம் உரிந்து, வா முகத்தை கொடுமையாக்கி, கொடூரமாக்கி கீழே தள்ளினார். பூமியிலே வந்து விழுந்த அந்த தேவதூதர்கள், வானத்தில் இருந்தபோது தேவதூதர்கள், பூமியிலே விழுந்தபோது அவர்கள் யாரு? பிசாசுகள் எனப்பட்டார்கள். அந்த பிசாசு பூமியில என்ன பண்ணுச்சு? தன்னைப் போல தவறான குணங்கள் உடையவர்களை மீது உள்ளே புகுந்தது. பிசாசு புடிக்கப்பட்டது. பிசாசு புடிச்சவங்கலாம் மாறுனாய்ங்க. அவன் என்ன பண்ணான்? ஒவ்வொருத்தன குத்துனான், கொல்லுனான், எல்லாம் செஞ்சுட்டு என்ன செஞ்சான் அப்டின்னா, அதையே எங்க தனக்குள்ள இருந்தா எல்லாரையும் குத்தி கொன்னுருமோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாய்ங்கன்னா, அதையே என்ன பண்ணாய்ங்கன்னா, "நீ தான்ப்பா எனக்கு தலைவன்." ஒருத்தன் வந்து ஒருத்தன குத்துறதுக்கு வரான். உடனே அவன், "தலைவா! நீ தான் என் தலைவா!" அப்படின்னு சொல்லி, "என்ன தலைவா? உனக்காக நான் வாழ்ந்துக்கிறேன் தலைவா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன்னு" சொன்னா, அவன் என்ன பண்ணுவான்? அப்படியே அவன தனக்கு அடிமையாக்கிருவான். அந்த மாரி பூமியிலே அந்த பிசாசுகள் என்ன பண்ணுச்சுன்னா, தனக்கு மனிதர்களுக்குள்ளாய் புகுந்து, தனக்கென்று இடங்களை உருவாக்கிக் கொண்டது. அவர்கள் எல்லாரும் அந்த பிசாசுகளை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். இந்த பிசாசுகள் காடுகளையும் இருளான இடங்களையும் அதிகமாய் தேர்ந்தெடுத்தன. அது என்ன பண்ணுச்சுன்னா, தேவனுக்கு விரோதமாய் மக்களை திருப்பி விட ஆரம்பித்தது. தேவனை ஆராதிக்க விடாமல். இன்னைக்கு கிறிஸ்தவ வாலிபர்கள் எடுத்துக்கலாம். இந்த ஊர் உலகத்தெல்லாம் விட்டுருவோம். கிறிஸ்தவ வாலிபர், கிறிஸ்தவ வாலிப பெண்கள் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வாழுகிற குடும்பத்தில, தகப்பன், தாயும் பார்த்தீங்கன்னா, பைபிள் எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு போய்க்கிட்டு, "கர்த்தாவே என் குழந்தைய காப்பாத்துங்க, என் குடும்பத்த காப்பாத்துங்கன்னு" வேதம் வாசிச்சு எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா, குழந்தை யாருக்குமே தெரியாம வேற டிஸ்ட்ராக்ஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கும். நடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்பாவுக்கிட்டயும், அம்மாவுக்கு முன்னாடி. அவனோட பர்சனலா அவனோட இருதயம், அவனுக்குள்ள என்ன பூந்துருந்துச்சு? பிசாசு புகுந்து உள்ள இருக்கும். அது அவனை வேறு வழியிலே திருப்பிக் கொண்டு போய் கொண்டிருந்தது. இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில இது நடக்குது. பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும். இன்னைக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. சரியா? 18 வயதிலிருந்து 35 வயது ஆண்கள், பெண்கள், வாலிப பெண்களும், வாலிப பசங்களுமா, நைட்டு தூங்குறதே இல்லையாம். காரணம் ஃபோன் அனாலிசிஸ்ல சொல்லியிருக்காங்க. தூங்குறதே இல்லையாம். 35, 40 வயசுக்கு மேல இருக்கிறவன் தான் கொஞ்சம் தூங்குறானாம். ஒரு 12 மணிக்கு மேல தூங்குறானாம். 18 வயசுக்கு அப்புறமா 35 வயது இருக்கிறவங்க, நைட்டு முழுவதும் தூங்காமல் வேற டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருக்காங்கன்னு ரிப்போர்ட் இருக்கு. இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ கொடுத்தது யார்? அவர்களுக்குள்ளாய் யார் இருக்கா? பிசாசு இருக்குங்க. அந்த வாலிப பையங்களுக்கும், வாலிப பெண்களுக்குள்ள யார் புகுந்திருக்கா? பிசாசு புகுந்திருக்குங்க. அவங்க நார்மலான மக்களே கிடையாதுங்க. உள்ளுக்குள்ள அந்த வானத்திலிருந்து தள்ளப்பட்ட அது தேவனுக்கு நேராய் உங்களுடைய குழந்தைகளை மா தேவனுக்கு விரோதமானமாய் மாற்றுவது மட்டுமல்லாமல், ஃபோன்னால டிஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்டு வஞ்சிக்கப்பட்டார்கள். வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்.
தயவு செஞ்சு இந்த ஃபோனுங்கிற பிசாசை தயவு செஞ்சு உங்க பிள்ளைங்ககிட்ட இருந்து 18 வயசு ஆனதுனால, உங்க பிள்ளைங்க நீங்க சொல்றத கேட்கறதும் இல்ல. சரியா? பைக் வாங்கி குடு, ஃபோன வாங்கி குடுக்கலாம் அவ்வளோதான். ஃபோனுங்கிறது என்னமோ சாப்பாட்டுக்கு சமமாயிருச்சு. சாப்பாடு குடுக்கல அப்படிங்கிற மாரி ஆயிருச்சு ஃபோன் குடுக்குறது. இல்லையா? ஸோ அப்போ இவர்களுக்கு கண்டிப்பாய் அறிவை போதிக்கப்பட வேண்டும். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே. அப்பன்னா என்ன தெரியுமா? எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும், அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு அடிமையாகாமல் நிறைய நிற்பவன் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். இன்னைக்கு வீட்ல, குடும்பத்தில ஆசீர்வாதங்கள் இல்ல, இல்ல, இல்ல. ஐயோ! நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே! ஆசீர்வாதங்கள் ஒண்ணையும் காணோம். வேலை கிடைக்கலையே! என் புள்ளைக்கு கல்யாணம் ஆகலையே! என் புள்ளைக்கு அப்படி ஆயிருச்சே, இப்படி ஆயிருச்சே, ஆக்சிடென்ட் ஆயிருச்சே! அவ்வளவு பிரச்சனை. எல்லாவற்றுக்கும் காரணம் சுற்றித் திரிந்த பிசாசுகள். வெளியே தெரியாமல், உள்ளே தங்கி, அவனை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வஞ்சிக்கிறது. வஞ்சிக்கப்பட்ட ஆழ்வழிப்ப பெண்களும், ஆண்களும் இன்றைக்கு தேவனை தேடுவதே இல்ல. தேவன தேடுறதே இல்ல. ஜெபம் இல்ல. ஜெபம் வச்சாலும் வந்து உட்காரவும் மாட்டான். ஜெபம் வச்சா வந்து உட்காரவும் மாட்டான். 24 மணி நேரம் ஃபோன். அது பிசாசு அவனுக்குள்ளாய் புகுந்திருக்கிறது. இதை தெரிந்து கொண்டு தயவாய் பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் உங்கள் வாலிப பெண்களையும், ஆண்களையும் ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த 9 மணி, 10 மணி படிக்கிறது எதுக்கு செயல்படுத்த உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ, அதனால ஒரு 11 மணி, 10 மணி என்ன பண்ணுங்க, ஃபோன எப்படி காலேஜுக்குள்ள போனா ஃபோன வச்சுட்டு உள்ள போணுமோ, சரியா? காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கையில குடுப்போம். அந்த மாதிரி நைட்டு பேரண்ட்ஸ் ஃபோன வாங்கி நீங்க உங்களுடைய கண்ட்ரோல், உங்களுடைய பெட்ரூம்ல உங்க தலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இதில வச்சுட்டு உங்க குழந்தைங்கள தூங்க வைங்க. கல்யாணம் ஆகி போகிற வரைக்கும் அப்படியே நீங்க செய்யுங்க. இதுதான் சரியான முறை. இல்லன்னா, உங்கள் குழந்தை பிசாசு பிடித்த குழந்தையை நீங்க காப்பாத்தவே முடியாது. தயவு செஞ்சு கர்த்தருடைய அருள் உங்க குழந்தைங்களுக்கு கிடைக்கணும்னா, இதை செய்யணும்னு உங்கள வேண்டிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே! ஆமென்.